நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சாருக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி கோவாவில் ஒருத்தர் நிறையா பொண்ணுங்களை கடத்தி வச்சுருக்கான். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பொண்ணுங்கள்லாம் தூக்கிட்டோன்னா அவனால் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, நமக்கும் பிரச்சனை கம்மி. அந்த பொண்ணுங்களோட டோட்டல் ஒர்த்து 50 கோடி ரூபாய். நீங்கள் சொல்கிற பிளானில் எங்களுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. நான் தான் அவங்ககிட்ட சொன்னேனே, பாவம் கத்தி வச்சு அவனுங்களே கூலி தொழில் பண்ணுறானுங்க. இவனுங்கிட்ட போய் கோடி கோடியாக டீல் பேசினா பயப்பட மாட்டானுங்களா? நாயை வச்சு கொலைக்க தான் முடியும், சிங்கத்தை வச்சு தான் கொல்ல முடியும். இவனுங்களை வச்சு குழந்தெல்லாம் கட்ட முடியாது. இவனுங்க மூஞ்சிங்களை காட்டி குழந்தை கொண்டு சோறு விட்டலாம். டைம் வேஸ்ட். ஏய், நீ உட்காண்டிருக்கிறது ஏன் இடம்? அதுக்கு சார் ப்ளீஸ். நான் சாதாரணமாக வாக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்துட்டா அந்த வாக்கு தான் என் வாழ்க்கை. என் உயிரே போனாலும் நிறைவேற்றுவேன். உயிர் போனால் நிறைவேற்ற முடியாது, மெழுகு தான் ஏற்ற முடியும். கரெக்டு. யோ, நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்கே போய் ஏமாடி வாங்குறது? கிளி கீச்சிருவேன். யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்? 33, 33, 34. நான் சொல்கிறேன் 40, 30, 30. இது எப்படி இருக்குது தெரியுமா? எவன் கதையத்தை எவனோ படம் பண்ண மாதிரி இருக்குது. ப்ராஜெக்டை நான் எடுத்துன்னு வருவேன், ஷேர் நீங்கள் பண்ணிப்பீங்களா? இது வேலைக்கு ஆகாது. நான் கிளம்புறேன். சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஐ வில் டாக் டு ஹிம். கேரியன். சார் எனக்கு ஷேர் முக்கியம் இல்லை, உங்களோட ரேப்போ தான் முக்கியம். அதை வச்சு ஃப்யூச்சரில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். அதனால எனக்கு 20, 40, 40. தப்பு. நான் சொல்கிறேன் 41, 21, 38. டை, இது மாரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? முதல் முறையாக பார்க்குறேன்டா. சை, அறிவு கட்டம் மொண்டோ. சார் பிரதாப் சார் ப்ளீஸ். தமிழ்ப்பா ஷேர் பிரிக்க சொன்னா அவன் வீட்டு லேண்ட்லைன் நம்பர்லாம் சொல்கிறான். 21, 32. சார் எக்ஸ்கியூஸ் மீ. நீ ஏன் ரொம்ப ஓவராக பண்ணுற? உள்ளே வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கெல்லி இல்லைன்னா இன்னொரு கிட்னியும் எடுத்துருவேன். எப்பா என்னப்பா நீ? அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுருந்தா நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டா? அவன் அப்படியே டைட் பண்ணி 2 முறுக்கு நான் தான் ஒத்துக்குவான். அதுக்கு தான் அப்படி பண்ணேன். ஏன்டா மாற்றி அடிச்சுக்கிறீங்க? அதான் காசு வராது தெரியும்ல. அப்புறம் என்ன 100% அவனுக்கு குத்துற வேண்டியது தானே? ஜாலியாக வருவான்ல. 100% அவனுக்கு குத்துறதா? 100% எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏன்டா உயிரை கொடுத்து கடத்துறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? எல்லாம் ஒரு அன்னதானம் தான். ஐயே, என்னப்பா இது? இந்த பார், நீ என்ன சொன்ன நான் கேட்குறேன். இந்த பக்கத்து உள்ள வரக்கூடாது. சார்கிட்ட பேசிட்டேன், நீங்கள் சொன்ன டீலே ஓகே. அது அந்த பொண்ணை சொல்ல. ஏன்? டைம் ஆக ஆக மகாலிக்கிட்ட ரூல்ஸ் மாறினே இருக்கும். தப்பு அந்த பொண்ணு. நான் நினைச்சேன் இவன் ஆன்டி ஹீரோ போல இருக்கு. நீ சொல்லுமா, என்ன சொந்த புருஷன் மாதிரி அவங்ககிட்ட பர்மிஷன்லாம் வாங்குற? உன் பேர் என்ன? சுமதி. சுமதிக்காக டீல் ஓகே. காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், என் கிளினிக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க. அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் நேரில் கிளம்ப வந்து உட்காந்துட்டு என்ன கேட்டு எப்போவும் சொல்கிற பழைய கதை தான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி சொல்லுவீங்க. நான் அது புதுசாக கேட்குற மாதிரி கேட்கணும். என்ன சார் இது 11 மாதம் இப்படி போயிருந்தா எப்படி சார்? நான் ஸ்ட்ரிக்டாக உங்களை கேட்டு சொன்னேன், அந்த குழந்தை இறந்ததுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாதானே. முத்து சார், டாக்டர் சைத்தன்ய ராவ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தானே, என்னாச்சு? சார் நாளைக்கு 7:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு சார். ఓకే. డాక్టర్ చైతన్యరావు సిటీలో పెరియ సైక్రాటిస్ట్. என்ன டாக்டர், என்னை கை மாற்றி விட பார்க்குறீங்களா? நான் போகணுமாங்க? இல்லை, நான் போகணும். வயசானவரை உன்னெல்லாம் தாங்க மாட்டார். வை டாக்டர், ஆல் ஓகே? உடம்பு ஆல் நாட் ஓகே. நீங்கள் எப்பத்து నుంచి என்கிட்ட பேஷண்ட்டை வந்தீங்களோ நான் அப்பத்து இருந்து அவர்கிட்ட பேஷண்ட்டை போகிறேன். இது ஃபேக்ட். இதில் ஃபன்னி ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் எனக்கு கொடுக்கறது ஃபீஸு 2000 ருபீஸ், நான் அவருக்கு கொடுக்கறது ஃபீஸு 3000 ருபீஸ். எவ்ரி டைம் நீங்கள் என்னை மீட் பண்ணும்போது எனக்கு 1000 ருபீஸ் லாஸ். ஐயோ, சாரி டாக்டர்.
இல்லை டாக்டர், எனக்கு புரியுது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. இல்லை, நான் ஒரு மாதிரி கிளியர் ஆகிட்டேன். கிளம்புறேன். நான் போயிட்டு நாளைக்கு வரேன். என்ன நாளைக்கு வரியா? நோ, இனிமே என் கிளினிக்கில் 1-to-1 உன்னை மீட் பண்ணக்கூடாதானே என்னோட டாக்டர் எனக்கு ஸ்ட்ரிக்டாக அட்வைஸ் பண்ணிட்டார். இனிமேல் நான் பண்ண போகிறதில்ல, உன் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணுறது மட்டும்தான். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ நான் அர்ஜென்ட்டாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன். நீ கூட அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும். நான் எதுக்கு வரணும் கல்யாணத்துக்கு? நார்த் இந்தியன் வெட்டிங். அங்கே ஃபிகரில் செம்ம நறுக்குன்னு இருக்கும். செட். ஒரு பொண்ணு இப்படி போட்டு அடித்தா எல்லாரும் அங்கே தானே பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு சூப்பே குடிச்சிட்டு இருந்தால் அவருக்கு நம்ம மேலே டவுட் வராது? இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்ட என் டைனிங் டேபிள் வரைக்கும் வந்துட்டேன்னா நீ எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்ப. ஒருவேளை நான் உண்மையிலே பயங்கரமான ஆளாக இருந்து அது தெரியாமல் நீங்கள் என்ன கொன்று நான் செத்ததுக்கப்புறம் என் ஆளுங்கள்லாம் வந்து உங்கள் எல்லாரையும் கொண்டுட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? என்னை பார்த்தா அப்படி என் நம்புற மாதிரியா தெரியுது? ஏன் இவ்வளோ நாள் நம்புனீங்கல்ல? என்ன மகாலி, இப்போ எல்லாம் கன்ஃபார்ம் ஆனோன்னா நம்ப மாட்டாராம். இல்லை, புரியல. அது ஒன்றும் இல்லை, உங்களை ஏமாத்தின மாதிரி தான் இவரையும் ஏமாத்தினேன். நீங்கள் கண்டுபிடிக்கல, இவர் கண்டுபிடிச்சிட்டார். ஏமாத்துனீங்களா? டேய் கிளி, யோ, நேற்று நைட்டு தானே சொன்னேன். இப்போ என்ன புதுசாக வாய பழகிற? இப்பயாவது க்ளீனாக ஃபாலோ பண்ணு, புரியுதா பாரு. அப்போ சுமதி சுமதி காமதி எல்லாம் பிளான் தான். பெப்பரேடு லாஸ்ட் சப்பர் சாப்பிட்டு சாவு.